அன்புக்குரிய ஜீவா ஹிஸ்டரி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைய தொடரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பைத்தியக்காரன் என்று இந்த மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர் இந்த மனித சமூகத்துக்கு ஆற்றிய மாபெரும் தொண்டை தான் நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற கதை நடந்த பகுதி உங்களுக்கு பிரான்ஸில் இருக்கு. அபேவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒட்டி இது நடக்குது. அங்கே சோம் நதி அப்படிங்கிற ஒரு ஆறு போகுது, பெரிய ஆறு. இந்த நதியை பற்றி மிக பிரபலமாக சொல்லப்படுவதற்கு உலகப் போர்களோடு தொடர்புடைய இடம் இது. ஆனால் நாம் பார்க்க போகிற கதை அது தொடர்பானது இல்லை. இது ரொம்ப பிற்பகுதி, அதாவது 1830களில் நடந்த ஒரு விஷயம். ஒரு அரசு அதிகாரியுடைய மகன், அந்த காலத்துல ஒரு அரசு அதிகாரியுடைய மகன்னா அவர் எவ்வளவு ஒரு அதாவது வசதி வாய்ப்புகளோட இருந்திருப்பார் அப்படின்னு பாருங்க. அவரும் ஒரு சுங்கத்துறை அதிகாரியாக பணி பெறுகிறார். அதுல வர்றார். அவர் அப்படியே பணி மாற்றம் ஆகி அவருக்கு ஒரு 1830கள் வாக்குல இந்த சோம் நதி கரையில உள்ள அபேவில் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் சேர்றார். அங்கே வேலை பார்க்கும்போது தான் அவர் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது. பொதுவாக வசதி வாய்ப்புகள் இருக்கிற எல்லா மனிதர்களும் தங்களுடைய பெரும் பகுதியை ஒன்று பொழுதுபோக்குக்கு செலவழிப்பாங்க, இல்லைன்னா சொத்து சேர்க்கறதுக்கு செலவழிப்பாங்க. ஆனால் மனித இனத்தில் சில அரிதான மனிதர்கள் வேறு வேறு ஆக்கப்பூர்வமான வழிகளில் தங்களுடைய வாழ்க்கையை, நேரத்தை செலவழிப்பார்கள். இவர் அப்படிதான். இவருக்கு ஒரு அதிகாரியாக இருக்கிறார். இவருக்கு தேவையான எல்லாம் இருக்கு. ஆனால் இவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால், அந்த பழப்பொருட்கள், அரிதான பொருட்களை பார்த்தா இவருக்கு அப்படி ஒரு பிரியம். அதை போய் உடனே சேகரிப்பார். இந்த சோம் நதி இருக்கு பாருங்க, அதுல அந்த படுகைகள்ல நிறைய கூழாங்கற்கள் படுகை இருக்குது. அப்போ அங்கே நிறைய தொழிலாளர்கள் பல்வேறு காரணத்துக்காக இந்த கற்களை சேகரிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு தோண்டிட்டு இருக்கிறாங்க. அதுல நிறைய கற்கள்லாம் கிடைக்குது. அப்போ இவர் அங்க போய் உட்கார்ந்துக்கிறார். அங்க போய் உட்கார்ந்துட்டு அதுல ஏதாவது வித்தியாசமான பொருள் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாரு. அவங்களும் இவரை பாதி கேலி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஆனா சில அபூர்வமான பொருட்கள் இருந்தா அதை கொண்டு இவர்கிட்ட காமிக்கிறாங்க. அப்ப சில கற்கள் அவருக்கு கிடைக்குது. அந்த கல்லை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கூழாங்கல் இருக்கு பாத்தீங்களா, கூழாங்கல் பொதுவா எப்படி உருவாகுது? நதி ஓடி அதை புரட்டி புரட்டி எடுக்கும்போது அந்த கூழாங்கல் அந்த வடிவத்துக்கு வருது. உருட்டி 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 அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வருது, பளபளப்பா ஆயிடுது. ஆனா அந்த கற்களை பார்க்கும்போது அவருக்கு அப்படி தோணலை. இது நதி செஞ்ச வேலை இல்லை, இதை ஏதோ கரங்கள் செய்திருக்கு, மனித இனத்தின் கரங்கள் செய்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி நினைச்சு அப்படி பார்க்கும்போது அடுத்து பாருங்க, அவருக்கு என்ன ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கற்களோடு சில நேரங்கள்ல என்ன கிடைக்குதுன்னா, அவருக்கு பெரிய அந்த பழங்காலத்து பெரிய மிருகங்கள் வாழ்ந்த காலம்னு ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா. நம்ம அந்த ஒரு காலத்தை வச்சுதான் நமக்கு டைனோசர் மாதிரி படங்கள்லாம் எடுத்தாங்க, அதை பற்றி சொல்லி. அப்ப அதை மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய யானைகள், மான்கள், அதாவது இப்ப இருக்கிற அளவுல இல்லை, ரொம்ப பெரிய அளவுல பெரிய விலங்குகள் வாழ்ந்த காலம்னு ஒண்ணு சொல்றாங்க. மம்மூத்துகள் அப்படின்லாம் வாழ்ந்த காலம். அவற்றினுடைய எலும்புகள், இந்த கொம்புகள், இதெல்லாம் அவருக்கு கிடைக்குது. அப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னா, நிச்சயமா ரொம்ப பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விலங்குகள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். அவருக்கு அது அவருடைய அந்த ஆராய்ச்சியின் விளைவாக அவர் அந்த முடிவுக்கு வர்றார். அப்ப அதை அவர் உலகத்துக்கு சொல்றார். இந்த மாதிரி நான் வினோதமான கற்களை எல்லாம் இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கிறேன், அதோடு சேர்ந்து இந்த மாதிரி எலும்புகள், இதெல்லாம் எனக்கு விலங்குகளுடைய எலும்புகள் இதெல்லாம் இங்கே கிடைக்குது. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த விலங்குகள் வாழ்ந்த காலகட்டத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களால செய்யப்பட்ட அந்த கற்கால கருவிகள் தான் இந்த கற்கள். இது தண்ணியினால அடித்து வரப்பட்டதுனால உருவான சாதாரண கூழாங்கல் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார்.
எல்லாரும் அவரை கேலி பண்றாங்க. ஏன் கேலி பண்றாங்க? இந்த இடத்துலதான் நம்ம யோசிக்கணும். ஏன் கேலி பண்றாங்கன்னா, இவர் சொல்றத ஏத்துக்கணும்னு சொன்னா பல பல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் வாழ்ந்தான்னு ஏத்துக்கிறோம். அப்படி ஏத்துக்கணும்னா இந்த உலகமும் மிக பழமையான தொன்மையான காலம் ஒன்று இருந்தது அப்படின்னு ஏத்துக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லுவீங்க, இதுதான் எங்களுக்கு தெரியுமே, மனுஷனே 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றனான்னு தான் இப்ப எழுதிட்டாங்கல்ல, நாங்க படிச்சுட்டோம்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அன்றைக்கு 1830களில் மதவாதிகள், அறிவியலாளர்கள், சாதாரண மக்கள் அனைவருமே என்ன நம்புனாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் என்பது வெறும் 4000 இல்லைன்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த உலகம் தோன்றலை. அதாவது இந்த வயசு, இதுக்கான வயது வந்து இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதுக்கு ஆதாரமாக அவர்கள் வந்து பைபிள், மத நூட்கள் இதையெல்லாம் அவங்க காட்டினாங்க. இதை மாற்றி அவர்கள் யோசிக்க தயாராக இல்லை. ஆனா இவர் என்ன சொன்னாரு, இல்லை இப்படிதான் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் இவருக்கு வந்து பைத்தியக்காரன்னு பேர் வச்சிடுறாங்க. அங்க வர்ற அந்த தொழிலாளர்கள் கொண்டு இவரை கேலி பண்றாங்க. என்ன வந்துட்டீங்களா, இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க? ஒருவேளை வந்து ஆதாம் பயன்படுத்தின எதையாவது பார்க்க போறீங்களா? அவங்க பயன்படுத்தின பொருளை எல்லாம் எடுக்க போறீங்களா? அப்படின்லாம் இவரை பார்த்து கேலியாக சிரிக்கிறார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கூழாங்கல் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு நதிக்கரை. ஆனா இவருக்கு வந்து, அதாவது இவர் பூஷே டு பெர்த் என்கின்ற இந்த மனிதருக்கு, அவருடைய பேர் அது பூஷே டு பெர்த். நமக்கு வந்து கலிலியோ தெரிஞ்ச அளவுக்கு, டார்வின் தெரிஞ்ச அளவுக்கு இவருடைய பேரை நாம கேட்டதில்லை. இவர் வந்து ஒரு பிரெஞ்சுக்காரர். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் 1788 பிறக்கிறாரு. 1868 வரைக்கும் இவர் வாழ்றாரு. சரியா? அவ்வளவு காலம் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் இவர் வந்து ஒரு 1825 இருந்து 1830க்குள்ளார இவர் இந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அப்போ எல்லாரும் இவரை வந்து எதிராக தான் பார்க்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, இவர் இருந்த அந்த அபேவில் கிராமம் வந்து பாரிஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. பாரிஸ்ல தான் இந்த அறிவியல் கழகங்கள்லாம் அங்கதான் இருக்கு. அப்ப இவர் ஏதாவது ஒரு தீசிஸ் அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் அனுப்பணும். ஆனா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு முக்கியமான இடங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் அதிக செல்வாக்குள்ளவர்களாக இருக்கிறாங்க. ரிமோட் தூரத்துல உள்ள கிராமம் அப்படிங்கிறதே ஒரு எதிர்மறையான விஷயமா இருக்கு. அப்ப ஒரு கிராமத்துல இருந்து இப்படி யாரோ ஒரு பர்சன், அதாவது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, இவர் வந்து ஒரு தொல்லியல் ஆய்வாளர் இல்லை. இப்ப நமக்கு இன்னொரு பிரச்சனை, மதவாதிகள் மட்டும் பிரச்சனை இல்லை, அறிவியலாளர்களுமே அவங்க வந்து இவர் யாருன்னு பாக்குறாங்க. நீ அறிவியலாளரா, நீ என்ன தொல்லியலாளரா, இல்ல ஜியாலஜிஸ்டா, நீ யாரு இதை சொல்றதுக்கு? நீ வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர், உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி? இந்த மாதிரியான மனோநிலைகள் வந்து இவருடைய படைப்பை ஆய்வு செய்ய விடாம அவங்கள வந்து ஒதுக்கிடுது. அப்ப இவர், ஆனா இங்க நான் எதுக்காக இதை மெயினா சொல்றேன் அப்படின்னா, சாதாரண தொழிலாளர்கள்ல இருந்து, பொதுமக்கள்ல இருந்து, மதவாதிகள்ல இருந்து, அறிவியலாளர்கள்ல இருந்து எல்லாரும் தன்னை பரிகசிக்கும் போது, புறக்கணிக்கும் போது, இவருக்கு வந்து இப்ப ஒரு சாதாரண மனிதரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க இல்லையா? ஆனா இவர் அப்படி இல்லை. தொடர்ந்து அவர் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய கருத்துக்களை நூலாக வெளியிடுறார். இதுதான் உண்மை அப்படின்னு. அதை யாருமே ஏத்துக்கல. ஆனாலும் அவர் வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறார். இந்த மாதிரி வந்து பெருவெள்ளத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன்னா அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பெருவெள்ளம்ங்கிறது வரலாற்றுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இல்லை வெள்ளத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்திருக்கு, அதுக்கான ஒரு வரலாறு இருக்கு, நான் அதை வந்து சொல்றேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவரை யாருமே வந்து பொருட்படுத்த தயாரா இல்லை, கேலி பண்றாங்க. ஆனா அவரு இதுல நீங்க இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இவருடைய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் எல்லாரும் மிக கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளானாங்க.
உங்களுக்கு தெரியும், புரூனோ எரித்து கொல்லப்பட்டார், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ வந்து மனித இன வரலாறு அதுல இருந்து நகர்ந்துருச்சு, அந்த சித்திரவதைகள்ல இருந்து நகர்ந்துருச்சு. ஆனால் இந்த ஒருத்தரை கேலி பண்றது இருக்கு பாருங்க, கேலி பண்ணி புறக்கணிச்சு நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எதுக்கு இதை பேசுற அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது இருக்கு பாருங்க, அது கூட ஒரு மிகப்பெரிய சித்திரவதை தான், ஒரு மனதுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற சித்திரவதை. ஆனா அவர் அதை பொருட்படுத்தாம தான் கூறிய கருத்துல வந்து உறுதியா இருக்கிறார். அப்ப தொடர்ந்து இவர் இதை பேசிக்கிட்டே இருந்தோடனே ஒரு கட்டத்துல வந்து அறிவியல் உலகம் அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அதுலயுமே அவங்க வந்து அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 4 அறிவியல் அறிஞர்கள், ஜோசப் பிரஸ்வீச் அப்படின்னு ஒருத்தர், ஜான் எவன்ஸ் அப்படின்னு ஒருத்தர், சார்லஸ் லயல் அப்படின்னு ஒருத்தர், ஹியூ பால்கனார், இவங்க 4 பேர். இவங்க 4 பேரும் வந்து தொல்லியல் துறை, பூகோளவியல் துறை, இப்படி பல்வேறு துறைகளை சார்ந்த அறிவியல் அறிஞர்கள். அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ஆள் சொல்லிட்டே இருக்காருப்பா, பாப்பா அந்த இடத்த போய் தோண்டி தான் பார்ப்போமே. இப்ப நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும், அதாவது இவர் நம்முடைய பூஷே டு பெர்த் வந்து அகழ்வாய்வு செஞ்சு இதெல்லாம் எடுக்கல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் வந்து அங்க சாதாரணமா வேலை பார்க்குறவங்க தோன்றாங்கல்ல, மண்ணு தோன்றாங்கல்ல, அதுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இவர் இவ்வளவும் பேசுறார். ஆனால் ஒரு முறையான தொல்லியல் அகழ்வாய்வுங்கிறது இப்ப நம்ம கீழடியில நடந்திருக்கிற மாதிரியான ஒரு இடம், ஒரு வேலை, அதை இவரால் செய்ய முடியாது, இவருக்கு அதற்கான உரிமையோ வலிமையோ கிடையாது. அப்போ இந்த அறிவியல் அறிஞர்கள் நான் சொன்ன இந்த 4 பேர் என்ன முடிவு பண்றாங்க, சரி வாங்க அங்க போய் தான் பார்ப்போம், நேர போய் பார்ப்போம், நம்ம பாரிஸ்ல உட்காந்துருக்கோம், அவர் அபேவில்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. நேர போய் அப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன தோணுது, சரி நீங்க வந்து ஒரு தோண்டுங்க பார்ப்போம், முதல்ல மண்ணை தோண்டுங்க, உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக வந்து இந்த மண் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து மனித நாகரிகங்களை புதைத்து வைத்திருக்கிறது, அந்த வரலாற்றை புதைத்து வைத்திருக்கிறது. அதனாலதான் நம்ம கீழடியெல்லாம் தோண்டி பார்க்கணும்னு சொல்றோம், பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப மண்ணுக்குள்ளார புதைந்து இருக்கக்கூடிய அந்த மனித இன வரலாற்றை நாம வந்து தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மண்ணை தோண்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த முதல்ல அவங்களும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம அப்படிதான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தோண்ட 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 அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அப்படி மாறுது, அவங்க அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிச்சயமா இந்த இடத்துல ஏதோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சரியாக பூஷே டு பெர்த் எந்த இடத்த அதிகமாக சுட்டி காட்டினாரோ அதே இடத்துல ஒரு பெரிய ஒரு கல் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கல்லை இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க. இதை எடுத்தோடனே அவங்க வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. அவங்க அப்படி பாக்குறாங்க, நிச்சயமாக தண்ணி இந்த வேலையை செய்யல, நதி இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. இந்த கல் செதுக்கப்பட்டிருக்கிறத பாருங்க, அந்த கல் வந்து மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய அந்த கடைசி பாகம் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு. இதை மண்ணோ தண்ணியோ இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது, இயற்கையாகவும் இப்படி ஒரு கல் உருவாகி இருக்க முடியாது. அப்படின்னா இந்த கல்லை செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா 2 கைகள் தேவை. அந்த 2 கைகள் யாரிடம் இருக்கிறது? மனிதனிடம் இருக்கிறது இல்லையா? அப்ப மனித கரங்களால் செய்யப்பட்ட இந்த கல் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையை அவங்க ஒத்துக்கிறாங்க. இதில் ஒத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில அவங்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு அடுக்காக பாக்குறாங்க மண்ணை. இப்ப தோண்டும் போது ஒரே மண் அடுக்குல என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அது எல்லாம் ஒரே காலத்துக்குரியவையாக அவர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன, ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அப்படி இந்த அடுக்குல வந்து இந்த கல்லோடு
அந்த நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு பெரு விலங்குகள் அதனுடைய எலும்புகளையும் அவங்க சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விலங்குகள் வாழ்ந்த காலத்தில் மனிதன் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த விலங்குகளின் காலமும் சரி மனிதனின் காலமும் சரி நிச்சயமாக 6000 ஆண்டுகளுக்குள் இருக்க முடியாது. அதற்கு மாறாக பல பல பல்லாயிரங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இந்த முடிவை அவர்கள் அடைந்து இதனை ஒத்துக்கொண்டு இவர் பூஷே டு பெர்த் சொன்னது உண்மைதான் என்று அவர்கள் அறிவியல் உலகத்துக்கு, அவர்கள் அறிவியல் அறிஞர்களாக இருந்து அறிவிக்கிறார்கள். அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா இது நடக்கும்போது 1859 இவருக்கு நரை தோன்றிவிட்டது, வயதாகிவிட்டது. இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலான ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த உண்மையை உலகம் ஏற்றுக்கொண்டது. அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு. இதே காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா டார்வினோட தியரி வருது. டார்வின் என்ன சொல்றாரு, மனிதன் பரிணாமம் பெற்றவன்னு சொல்றாரு. ஆனா டார்வின் தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவியல் அறிஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதார சக்தியாக இருந்தது எது என்று கேட்டால் நம்முடைய பூஷே டு பெர்த்தோட கண்டுபிடிப்பு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா டார்வின் சொல்லுகின்ற பரிணாமம் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அது 6000 வருஷத்துக்குள்ளார நடந்திருக்க முடியாது. அதற்கு மாறாக பல லட்சக்கணக்கான வருஷங்கள்ல தான் ஒவ்வொரு உயிரும் இன்னொரு பரிணாமத்தை நோக்கி நகர முடியும். இது ரொம்ப குறுகிய காலத்துல பரிணாமம் நடைபெற வாய்ப்பில்லை. எனவே உண்மையாகவே அவர் உயிரினங்களின் தோற்றம், த ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, அதை வெளியிடுகின்ற ஆண்டும் அதே 1859. அப்போ அவருடைய தத்துவத்துக்கு மனிதனின் தொன்மை நிரூபிக்கப்பட வேண்டியிருந்தது. அதாவது மனிதன் மிக நீண்ட காலத்துக்கு முன்னாடி இந்த பூமியில தோன்றிவிட்டார் அல்லது தோன்றிவிட்டாள் அப்படிங்கிறது நமக்கு நிரூபிக்கப்படணும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான் டார்வின் தத்துவத்துக்கு சாத்தியப்பாடு இருக்கிறது. இல்லைன்னா சாத்தியப்பாடு இல்லை. ஆக டார்வின் தத்துவத்தை தாங்கி பிடித்த ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பூஷே டு பெர்த்தோட கண்டுபிடிப்பு தான். அவருடைய கண்டுபிடிப்பு தான் உங்களுக்கு இந்த டார்வினுடைய தத்துவத்தையும் தூக்கி நிறுத்தியது வரலாற்று. இப்போ டார்வினுடைய தத்துவம் தூக்கி நிறுத்தப்பட்டதுங்கிறது அதற்கு பிறகு இன்று வரை அறிவியல் வளர்ச்சிக்கு எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த தத்துவத்துக்கு ஆதாரமாக இந்த பூஷே டு பெர்த் அவருடைய முயற்சி இருக்கு. அவரை ஏன் நாம ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் இன்னைக்கு நம்ம சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு மித்து இருக்கு. அதாவது ஒரு துறை சார்ந்தவர்கள் தான் அந்த துறை சார்ந்த கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் அப்படின்லாம் நம்ம நம்புறோம். அப்புறம் ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயங்களை மாற்றி ஒருவர் யோசிக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஆனா உண்மைக்காக மனித இனத்துல எப்பவுமே ஒரு சில அரிய மனிதர்கள் தாங்கள் உண்மைன்னு உணர்ந்ததை இந்த உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக எவ்வளவோ வேதனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு பெரிய நீண்ட அறிஞர்கள் பட்டியல் இருக்கு. அதுல நாம மறக்காம பூஷே டு பெர்த்தனுடைய பேரையும் சேர்த்துக்கணும். இன்னைக்கு நீங்க அபேவில் கிராமத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அதுல இவருடைய மியூசியம் இருக்கு. அவருடைய பெயரிலேயே அந்த மியூசியத்தை அமைத்திருக்கிறார்கள். அவரால் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கு. அவர் அதை சேகரிக்கும் போது அவர் ஒன்றும் தொல்லியல் ஆய்வாளர் அல்ல. அதை அவர் தன் தனி கவனம், தனி ஆர்வத்தின் பால் அதை சேகரித்து ஒரு உண்மையை கண்டு இந்த உலகத்துக்கு சொல்லி மனிதன் தொன்மைக்கான மாபெரும் அறிவியல் விவாதத்தின் தொடக்க புள்ளியை அல்லது ஆனா என்கின்ற அச்செழுத்தை அவர் எழுதினார் என்று வரலாறு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட மனிதனுடைய இன்னைக்கு நம்ம எளிதா சொல்றோம்ல, 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிட்டாங்க, அப்புறம் நியாண்டர்தால், அதுக்கு பிறகு ஹோமோசேப்பியன்ஸ், அப்படி இப்படின்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய அந்த உலகத்துக்குள்ளார நம்ம நிறைய பயணப்பட்டுட்டோம் அறிவு ரீதியாக. ஆனால் இந்த மனிதனின் தொன்மைக்கான மாபெரும் அறிவியல் விவாதத்தின் தொடக்கமான ஆண்டாக
1859 அமைந்தது. கிட்டத்தட்ட 1865 வரை அந்த நீண்ட விவாதம் மனித சமூகத்தில் நடந்திருக்கிறது என்கின்ற வரலாற்றை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய கீழடி ஆய்வுகள் எல்லாம் கூட நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு அவர்கள்லாம் கூட ஒரு பெரிய தடை, ஆதிக்கம் இவற்றை எதிர்த்து போராடி தான் தங்களுடைய ஆய்வு முடிவுகளை சொல்லுவதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த ஆய்வு முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனையும் இந்த இடத்தில் நாம் இணைத்து சிந்திப்போம். அடுத்த தொடரில் சந்திப்போம்.